ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் வீட்டில் உள்ள ஒரு மினி விளாக் பார்க்கலாம். நிறைய பேர் அக்கா அம்மா வீட்டிலே செட்டில் ஆகிட்டிங்களா, தம்பி ஸ்கூலுக்கு போகலையா, அங்கே ஸ்கூலில் சேர்த்துட்டிங்களா, டிவோர்ஸ் வாங்கிட்டிங்களா, அண்ணா கூட சண்டையா, சிங்கிள் மதரா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்டுங்க. எங்கேயும் போகல, எல்லோரும் ஒன்றா கோயம்புத்தூரில் தான் இருக்கிறோம். அப்பப்போ லீவ் இருந்தால் மட்டும்தான் மூணார் போயிட்டு வர்றோம். ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பேன். ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் மூணார் போவேன். அது வரைக்கும் மூணார் வீடியோ கோயம்புத்தூர் வீடியோ அப்படியே மாற்றி மாற்றி போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைலில் சாஃப்டான சப்பாத்தி, சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு மஷ்ரூமை தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு அதோடு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க காளான் அதோடு சேர்த்துட்டு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட்டி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி கொதித்து வரும்போது கஸ்தூரி மெத்தி சேர்த்து இறக்கிட்டா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி